தாவேகா கட்சியின் தலைவரான விஜய் அவரது தேர்தல் சுற்றுப்பயணத்தை இன்று திருச்சியில் தொடங்க இருக்கிறார். இந்நிலையில் தற்போது திருச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி கட்சிகள் பல ஆளுங்கட்சிகள், எதிர்கட்சிகள், பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிச்சு. இந்நிலையில இன்று தொடங்கி, அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற அந்த தொண்டர்களை சந்திச்சு தன்னோட கட்சி சார்பா உள்ள பிரச்சனைகளை ஆலோசனை கூட்டம் நடத்துறதாகவும் சொல்லி பொதுக்கூட்டம் நடத்துறவும் உள்ளிட்ட பல்வேறு இது முன்னிறுத்தி தற்போது தாவேகா துவங்கி இருக்குது. இதன் முதற்கட்டமாக பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு தஞ்சாவூர் பயத்துல ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆகஸ்ட் 15 ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட ஒரு நிலையில செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று தொடரும் அப்படிங்கிற மாதிரி, செப்டம்பர் 12ஆம் தேதி நாங்க எங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம், 13 அன்றைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில முதற்கட்டமாக தஞ்சாவூர் பெல்ட்ல துவங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள்ல முதல் கட்டமா இன்னைக்கு பரப்புரை செய்யறாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பா பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல்வேறு நிபந்தனைகள் போலீஸ் தரப்புல போடப்பட்டிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவுல கூட்டம் சேரக்கூடாது, 5 வண்டிகளுக்கு மேல வரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்ட அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதே மாதிரி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில இந்த கட்சியோட அதாவது விஜய் அந்த தமிழக வெற்றி தரப்புல 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு இதோட இயக்கிட்டு, அதாவது அந்த விஜய் இயங்கிட்டு வர்றதா சொல்லி கூறப்பட்ட நிலையில இதுவரை பாத்தீங்கன்னா 2 மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கு. முதல் கட்டமா விழுப்புரம் விக்கிரவாண்டியிலேயோ, அடுத்த கட்டமா மதுரை மாவட்டத்திலே நடைபெற்ற ஒரு நிலையில தற்போது முதன்முறையா தன்னோட பரப்புரை துவங்கி இருக்கிறாரு. இன்னைக்கு திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள்ல பரப்புரை செய்ய இருக்கிறாரு. விஜயோட பரப்புரை பயணத்துக்கு பல்வேறு நிபந்தனைகள் போலீசார் வைத்திருந்தா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி விஜய் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காவல்துறை கட்டுப்பாடுகளை கட்சியினர் பின்பற்றணும், அதே மாதிரி ராணுவ நடவடிக்கைகள் போலதான் நம்மளோட கட்சிகளோட நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது அதிக அளவுல கூட்டம் வரக்கூடாது, இப்போ அதாவது மரம், கிளைகள், சுவர்கள் உள்ளிட்டவர்களை ஏறி நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி புறப்பட்டு தற்போது திருச்சி அடைஞ்சிருக்கிறாரு. இவரை வரவேற்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது திருச்சியில் இருக்கிற விமான நிலையத்துல காத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவருக்கு ஆதரவான கோஷங்களும் தற்போது எழுப்பப்பட்டு வருது. விஜய் இறங்கியிருக்கிற நிலையில வைகை ஆத்துல கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி இறங்குவது போல ஒரு பெரிய படத்தை அவருக்கு பரிசீலிப்பதற்காக தொண்டர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. விஜய் தாவேகா தலைவர் விஜய் இன்னைக்கு பரப்புரை மேற்கொள்ள ஒரு சூழ்நிலையில திருச்சி மரக்கடை பகுதியில போக்குவரத்தானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே போக்குவரத்தை காவல்துறையினர் இந்த கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வண்ணம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. விஜய் முதலா இன்று துவங்குற இந்த பிரச்சார மரக்கடை பகுதியில முதல்ல திருச்சியில் உள்ள பிரபல மரக்கடை பகுதி அப்படிங்கிற இடத்துல தன்னோட பிரச்சாரத்தை துவங்குறாரு. இதனால அந்த பகுதியில காலை முதலே அப்பகுதிக்கு தொண்டர்கள் வர துவங்கிய ஒரு சூழ்நிலையில அங்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குழுமி இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 3 மாவட்டங்கள்ல அவர் பிரச்சாரம் செய்யற அவர் அடுத்தடுத்த சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு மாவட்டங்கள்ல போறாங்க. திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட முதல் கட்டமா அந்த திருச்சி பெல்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், அப்புறம் மதுரை, இப்படி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே போறதா சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில அதுக்கு உண்டான பணிகள் துவங்கப்பட்டிருந்தது. அதுக்கு உண்டான நிபந்தனைகள் உள்ளிட்டவைகளை போலீசார் வீழ்ச்சி அதன் அடிப்படையில அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. தற்போது முதற்கட்டமா துவங்கி இருக்கிற சூழ்நிலை தற்போது தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைச்சிருக்கிறார். அவரு இந்த 3 மாவட்ட பிரச்சாரத்துக்கு பிறகு அவர் இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதனிடையே விஜயோட அந்த பரப்புரை பயணத்துக்கு ஏற்கனவே தொண்டர்கள் மத்தியில அதிக அளவுல ஒரு வரவேற்பு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது இதன் தாக்கம் வரக்கூடிய சட்டமன்றத்துல எதிரொலிக்குமா, அதாவது சட்டமன்ற தேர்தலை எதிரொலிக்குமா அப்படிங்கிறது தான் தற்போதைய முக்கிய கேள்வியா இருக்குது. சிந்து, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.